வணக்கம். என்னோட அடுத்த போரும் சந்தையுமோட எபிசோட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு. என்ன இதில் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல செய்தி வந்தது. என்ன நல்ல செய்தி? ஈரானும் யூஎஸும் ஏதோ ஒப்பந்தம் 60 நாள் சீஸ் ஃபயருக்கு ஒப்பந்தம் அவங்க ஹார்மோஸ் ஸ்டேட் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி நியூக்ளியர் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லி தகவல் வந்தது. அஃப்கோர்ஸ் ட்ரம்ப் இன்னும் அதை சைன் பண்ணி ஒத்துக்கல. அமெரிக்கன் சைடில் இன்னும் அந்த நியூக்ளியர் அரேஞ்ச்மெண்ட் பற்றி இவங்க சொல்கிறத பற்றி ஒத்துக்கலன்னு வந்தது. பட் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் கிட்ட வருது அப்படின்னு ஒரு செய்தி வந்ததுனாலேயே என்னாச்சு, பிரெண்ட் க்ரூடோட விலை 92க்கு கீழே போயிடுது. ஸோ அது நல்லது தானே இந்தியாவுக்கு. இங்கே 120 127 இருந்தது, கொஞ்சம் குறைஞ்சி இந்த மாதமே அது 17% விழுந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இன்னும் அந்த காத்தால செய்தி வந்த உடனே அது ஒரு மாதத்துக்கு பாசிட்டிவ். அது தவிர என்னாச்சு, இந்த க்ரூட் ரிலேட்டட் இதனால அங்கே டாலர் இன்டெக்ஸும் உங்களுக்கு 99க்கு கீழே 98 ஆர்டரில் நின்றுது. யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் குறைஞ்சி ஒரு 4.44க்கு வந்தது. 4.7ல் கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தது. இந்தியன் இன்ட்ரெஸ்ட்டும் 7.1க்கு இருந்தது, இன்னைக்கு 6.9க்கு வந்தது. ஸோ அதனால நம்ம கரன்சியும் இன்னைக்கு ஸ்ட்ரென்தன் ஆச்சு. எவ்வளோ 60 பேசிஸ் பாயிண்ட்டு, 95.03. இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி 97 பற்றி பேசியிருந்தோம். ₹2 கரன்சி ஸ்ட்ரென்தன் ஆச்சு. ஸோ இதோட என்ன நிலை செய்தி வேணும்? இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையிறது, க்ரூட் விலை குறையிறது, குரூப்பி ஸ்ட்ரென்தன் ஆகுது. மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவ் நியூஸ். ஸோ ஆரம்பிச்சது கொஞ்சம் உற்சாகத்தோடு ஆரம்பிச்சது. ஆனால் ஃபஸ்ட்டு அடி வந்தது மான்சூனோட ஃபோர்காஸ்ட். லாங் டேர்ம் ஆவரேஜுக்கு 90% இந்த வருஷம் மான்சூன் எதிர்பார்வை இந்த எல் நீனோனால அப்படின்னு தகவல் வந்தவே மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய அடி. ஏன்னா ரூரல் ரிலேட்டட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னமும் என்ன 60-70% பீப்புள் ரூரல் இந்தியா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் தான் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. அதனால ரூரலில் ஏற்கனவே ஃபர்டிலைசர் விலை ஏறினதால, இந்த ஆயில் விலை நேச்சுரல் கேஸ் விலை ஏறுறதால, ஃபர்டிலைசர்லாம் ஏறுறதுனால அங்கே இருக்கிற ஒரு தாக்குதல் மாதிரி இருந்தது. இப்போ மான்சூனும் கம்மியாக இருந்தால் அந்த சோயிங் கம்மியாகி அவங்க வருமானம்லாம் கம்மியாகி ரூரல் கன்சம்ஷனுக்கு என்ன ஆகுது, அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இது சோயிங் கம்மியானதுனால ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா ஃபுட் ஷார்ட்டேஜ் வந்தால் ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஏறி ஆர்பிஐ என்ன பண்ணுவானோ, ரேட் ஹைக் பண்ணிவிடுவானோ, அந்த பயம். ஸோ இந்த ரூரல் மான்சூன் சம்மந்த விஷயம் கொஞ்சம் ரொம்ப மார்க்கெட்டை ஒரு மாதிரி அசத்தி எடுத்து. ஸோ மார்க்கெட் அப்போலேருந்து ஒரு வாலடைல். ஆனால் ஒரே ஒரு செக்டர் மட்டும் நல்லா பண்ணிடுது முக்கால்வாசி நாள். என்ன அது? நான் இன்னைக்கு இந்த நாள் ஐடி. ஏன்னா யூஎஸ்ல ஏதோ ஒரு ஸ்னோஃப்ளேக்னு ஒரு கம்பெனி ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லிட்டு, சாஃப்ட்வேர் கம்பெனியில் நிறைய பேர் ஏஐக்கு அவங்களை என்கரேஜ் பண்ணுறான். டிசிஎஸ்லேருந்து ஏதோ இந்த மாதிரி நியூஸ் வந்தது. இந்த மாதிரி 150 கம்பெனி அவங்க டீல் பண்ணுறதுல 135-40 இவங்களை ஏஐ கன்சல்டிங்காக கன்சிடர் பண்ணுறாங்க. சரி அப்படின்னு கொஞ்சம் அது போல செய்தியில் ரொம்ப கரெக்டான ஒரு இண்டெக்ஸ் இல்லையா. அது இயர் டு டேட்டே ஒரு 22% கரெக்டான இண்டெக்ஸு. ஸோ ஒரு வேல்யூ பைங் மாதிரி ஐடி ரொம்ப நல்லா பறந்து போயிருந்தது. 2% அப்புறம் இருந்தது டியூரிங் த டே. ஆனால் அப்புறம் வந்தது அடுத்த அடி. லாஸ்ட் ½ an ஹவரில் மார்க்கெட் கண்ணாவினால் விழுந்துடுது. நிஃப்டி இண்டெக்ஸ் எண்ட் ஆஃப் த டே வழியாக 1.5% விழுந்தது. மிட் கேப் இண்டெக்ஸ் 1.33% விழுந்தது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஒரு 0.8% தான் விழுந்தது. மைக்ரோ கேப் ஒரு 0.6 தான் வந்தது. அடி பயங்கரமாக லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் தான் வந்தது. ஸோ என்னடா அது, ஏன் இவ்வளோ திடீர்னு இந்த கரெக்ஷன் கடைசி நேரத்தில் அரை நேரத்தில் வரணும் அப்படின்னு யோசித்து பார்த்து என்னென்னு ஆராய்ச்சி பண்ணால் அதுக்கு ஆன்சர் எம்எஸ்சிஐ அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம சென்செக்ஸ் நிஃப்டி மாதிரி வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவை பார்க்குறதுக்கு ஒரு இண்டெக்ஸு. இந்த இண்டெக்ஸில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த எம்எஸ்சிஐ வேர்ல்டு வைடு அவங்க இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ எம்எஸ்சிஐ ஆல் வேர்ல்டு கண்ட்ரி வேர்ல்டு இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. எம்எஸ்சிஐ டெவலப் மார்க்கெட் இண்டெக்ஸ் இருக்குது. ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ் இருக்குது. அதில் எம்எஸ்சிஐ இந்தியாவுக்கு ஒரு 12% ஷேர் இருக்குது. அது ஒன்றும் மாற்றம் இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. அந்த எம்எஸ்சிஐ இந்தியாவுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அதில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு ஸ்டாக்ஸ் இருக்குது. அது தவிர எம்எஸ்ஐ ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸும் இருக்குது. 450 ஸ்டாக்ஸ் வச்சுட்டேன். ஸோ ஃபாரினர்ஸ் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறச்சு அந்த இண்டெக்ஸ் பாசிவ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு இருந்தான்னா அந்த இடிஎஃப்ஓ அந்த இண்டெக்ஸ் ஃபண்டோ அது இந்த இண்டெக்ஸ் படி தான் இன்வெஸ்ட் பண்ணோம். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சு, அந்த ரீஜிங்கோட இன்றைக்கி தான் எஃபெக்டிவ் டேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் என்னன்னா 450 ஸ்டாக்லேருந்து 15 ஸ்டாக்கை இண்டெக்ஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ நேச்சுரலாக அந்த ரீஜிக் பண்ணுறச்ச எல்லா பேசிவ் ஃபண்ட்ஸ்லையும் அந்த 15 ஸ்டாக்கை கம்ப்ளீட்டாக போர்ட்ஃபோலியோதை விற்கணும். அந்த விற்கிறது இண்டெக்ஸ் பேசிவ் ஃபண்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி அரை மணி நேரத்தில் தான் விற்பாங்க. ஏன்னா அவங்க ட்ராக்கிங் எரர் குறைக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க.
ஏன்னா அதிகம் வித்தியாசம் வரக்கூடாது இல்லையா, அவங்களோட ரிட்டர்னும் இண்டெக்ஸோட ரிட்டர்னும். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டேல இந்த மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்டோட மூலம் நடந்தப்புறம் இவங்க வந்து அவங்க ஸ்டாக்கை விற்று ஸோ தட் அதே ஃபால் வந்து அவங்க இண்டெக்ஸ்லையும் அவங்களுக்கு இடிஎஃப்லையும் தெரியும் அவங்க கம்பேர்ட் டு தட். ஸோ அதனால இந்த லாஸ்ட் ஆஃப் வந்து 15 ஸ்டாக்காக டம்ப் அடிச்சிட்டாங்க. அதுவும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் ஒரு எஃபெக்ட் கொடுத்தது. பட் அது இல்லாமல் அவங்களோட ரெகுலர் இண்டெக்ஸில் வேறு மோஸ்ட்லி லார்ஜ் கேப் இருக்குது, கொஞ்சம் மிட் கேப் இருக்குது, ரொம்ப கொஞ்சம் ஸ்மால் கேப் இருக்குது. அந்த இண்டெக்ஸ்லையும் இன்றைக்கி சேர்ன் பண்ணாங்க. நிறைய ஒரு 4-5 ஸ்டாக்கை வெளியில் அமிச்சாங்க, ஒரு 4-5 ஸ்டாக்கு உள்ளே வந்தது. ஸோ உள்ளே வந்த ஸ்டாக்கில் இன்றைக்கி வாங்கியிருப்பாங்க, வெளியே போன ஸ்டாக்கில் விற்றுருப்பாங்க. ரைட், அது ரெண்டு பக்கம் ஒரே பக்கம் தானே இருக்கணும். ஸோ என்ன ஆச்சுன்னா இந்த உள்ளே வர ஸ்டாக்குக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு அவங்க ரூல் படி பார்த்தா ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்கையே வந்து நிறைய ஸ்டாக்குக்கு வெயிட்டை குறைச்சிட்டாங்க இந்த புது ஸ்டாக்ஸை அகாமடேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால ஒரு பக்கம் இந்த இண்டெக்ஸ்லேருந்து கல்தா கொடுத்து வெளில அனுப்புகிற ஸ்டாக்கில் விற்பனை பயங்கரமாக ஆச்சு. நான் கம்ப்ளீட்டாக போர்ட்ஃபோலியோலேருந்து அதை எடுத்தே ஆகணும். ரெண்டாவது, பல ஸ்டாக்ஸில் அவங்க வந்து இந்த இண்டெக்ஸோட வெயிட்டேஜை குறைச்சதுனால அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கில் விற்பனை வந்தது. இப்போ எந்த ஸ்டாக்கு விற்றாங்க விற்றுன்னு அந்த டீட்டெயில் இருக்குது, அதை இப்போ நான் சொல்ல விரும்பலை. நான் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி எழுத முயற்சி பண்ணுறேன். ஸோ என்னோட சென்ஸ் சிம்பிளிட்டி சேனலில் அதை போஸ்ட் பண்ணுறேன் ஆர்டிக்கலாக, அது வேணால் அப்போ படிச்சுங்க. அன்றைக்கி இந்த வீக்கெண்டில் போஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன், நீங்கள் சண்டே ஆர் மண்டே அதை படிங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா இந்த செல்லிங்னால ஸோ எவ்வளோ அது கணக்கு பண்ணி பார்த்தேன்னா டோட்டலாக இன்னைக்கு MSCI இந்தியா இண்டெக்ஸ் உள்பட சேர்ன் மட்டும் 1.5 லட்சம் கோடி. என்னது, திருப்ப ரிப்பீட் பண்ணுறேன், 1.5 லட்சம் கோடி. இந்த 1.5 லட்சம் கோடி சேர்னில் 95,000 கோடி விற்கிற டிரான்சாக்ஷன், ஒரு 60,000 கோடி வாங்குகிற டிரான்சாக்ஷன். ஸோ 95 + 60 150 ஆர்டு. ரைட்டா? ஸோ அந்த இதுதான் ப்ரெஷர் தான் இந்த மார்க்கெட்டில் அந்த எஃபெக்டை கொடுத்துருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்க போனால் FISோட பையிங் செல்லிங் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நெட் செல்லிங் சொல்கிறேன். நெட்டு செல்லிங் 21,000 crores. நேற்று 1000 கோடி, இன்னைக்கு 21,000 கோடி. ஆனால் அந்த DIS இந்த விற்பனையை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஸோ DIS நேற்று 4,000 கோடி வாங்கினவங்க இன்னைக்கு 16,000 கோடி வாங்க முயற்சி பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் இவங்களால இந்த 21,000 கோடி நெட்டை மேட்ச் பண்ண முடியல. பட் இதுக்கு பின்னாடி என்ன ஆன்சர்னா இந்த FISலையும் பையிங் செல்லிங் ரெண்டும் இருக்கு இல்லையா, அதை கணிச்சு பார்த்தேன்னா ஸோ இன்னைக்கு டேட்டில் ஆல்மோஸ்ட் 2 லட்சம் கோடி FIS வாங்கி விற்றுருக்காங்க. அதில் 1.5 லட்சம் கோடி இந்த இண்டெக்ஸோட ரீபேலன்சிங்னால பேசிவ் ஃபண்ட்ஸால், மிச்சம் 40-50,000 கோடி ரெகுலர் ஆக்டிவ் FISோட வாங்கி விற்பனை. ரைட்டா? ஸோ இந்த ஆல்மோஸ்ட் 2 லட்சம் கோடியில் இன்னைக்கு அவங்க வாங்கினது விற்றது பார்த்தீங்கன்னா வாங்கினது 90,000 கோடி, விற்றது 1,10,000 கோடி. வித்தியாசம் எவ்வளோ? 20,000 கோடி. அதான் சொன்னேன் 21,000 கோடி இன்னைக்கு நெட் சேல்ஸ்னு. பட் ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 1,10,000 crores ஒர்த் ஆஃப் ஸ்டாக்கை விற்றுருக்காங்க. அதை வாங்கிறதுக்கு DIS என்ன பண்ணாங்க, நான் சொன்னீங்கன்னா 16,000 கோடி நெட்டுன்னு. அது எப்படி வந்தது? 35,000 crore ஆஃப் பையிங் வந்தது அண்ட் ஒரு 18,000 கோடி ஆஃப் செல்லிங் வந்தது. ஸோ நெட் டிஃப்ரென்ஸ் அந்த 16,000 கோடி. புரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ அவங்க 1,10,000 விற்கிறதுல இவங்களால 35,000 கோடி தான் போட்டு வாங்க முடிஞ்சது. ஏன்னா எல்லாம் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் கான்சென்ட்ரேட் ஆகிடுது. டைமும் இருந்திருக்காது வாங்கிறதுக்கு, அண்ட் அந்தளவுக்கு பணமும் இருந்திருக்காது. ஸோ அந்த நெட் செல்லிங் ப்ரெஷர் தான் உட்காந்து நிஃப்டி இண்டெக்ஸை 1.5% விட வச்சது, மிட் கேப் இண்டெக்ஸை 1.33% விட வச்சது. புரிஞ்சுட்டீங்களா கதையை? ஸோ இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நடந்த விஷயம். இதுதான் மெயினாக காரணம். மான்சூன் ஒரு சின்ன காரணம். பட் ஆயில் இதோட நல்ல செய்தியெல்லாம் இக்னோர் பண்ணி மார்க்கெட் இந்த மாதிரி நெகட்டிவாக இன்னைக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது ஸ்டோரி. அடுத்த வாரத்துக்கு என்ன நடக்க போகிறது, இதனால என்ன பாதிப்பு இருக்குமா, நல்லா இம்ப்ரூவ் ஆகுமா அப்படிங்கிறத நான் வந்து என்னோட யூஸ்வல் சண்டே நைட் மண்டே மார்னிங் நான் வீக்லி ரிவ்யூன்னு ஒன்று பண்ணுவேன் இல்லையா, அதில் நான் கவர் பண்ணுறேன். அண்ட் இந்த மீன் டைம் MSCI பற்றி ஆர்டிக்கல் கூட எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ரைட்டா? ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் மார்க்கெட்டு இது மூமெண்ட்டு. ரைட்? நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.